ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் சொல்லுவோம் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. மனிதருள் மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவரே, மகிமை உடையவர் எங்கள் தேவனே, எங்கள் ஒருவரும் சேரா ஒளியினில் சத்தமாய், ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்பவரே, வாசம் செய்து எங்கள் தேவனே, எங்கள் மனிதருள் மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவரே, மகிமை உடையவர் எங்கள் தேவனே, எங்கள் உற்சாகமாய் ஒரு மனதோடு கரங்களை உயர்த்தி, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை சத்தத்தை உயர்த்தி, நீரே நீரே உன்னதரே, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடி ஒன்றும் இல்லையே. சேர்ந்து சொல்லுவோம், ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடி ஒன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் சத்தமாய், உமக்கு உருவங்கள் உம்மை அறிந்தவரே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் சத்தமாய், உம்மை கண்டவர், உமக்கு உருவங்கள். கரங்களை உயர்த்தியே, நீரே சத்தத்தை உயர்த்தியே, நீரே பரிசுத்தரோ, நீரே விடுதலையோடு சத்தத்தை உயர்த்தி, நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே நீரே ஆமென். உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா ஓசன்னா. சத்தமாய் கரங்களை உயர்த்தியே, அல்லே மகிமை உடையவரே, அல்லே ஓசானா ஓசானா, அல்லேலூயா ஓசானா, அல்லேலூயா. தேவகதனா மஷகதுரா பலகதனா மகஷே, ஓசானா ஓசானா, அல்லேலூயா ஓசானா ஓசானா, அல்லேலூயா ஓசானா. உம்மை அறிந்தவர் இல்லையே,
இல்லையே, உம்மை புரிந்தவர், ஆமென், உம்மை கண்டவர், உமக்கு உருவங்கள். கைகளை உயர்த்தியே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பே, நீரே உன்னதரே, நீரே பரிசுத்தரே, நீரே. ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி, நீரே உன்னதர், நீரே உயர்ந்தவர் இயேசுவே, நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரே மகிமையானவர், நீர் ஒருவரே பெரியவர். நல்ல கரங்களை தட்டி, உன்னதர், சிறந்தவர், உயர்ந்தவர், பெரியவர், வணக்கத்திற்குரியவர், ஆராதனைக்குரியவர், மகிமைக்கு பாய்ச்சல். விடுதலையோட நல்ல கரங்களை தட்டி, சத்தத்தை உயர்த்தி, வாய்களை திறந்து இயேசுவே என்று சொல்லி ஆராதிங்கள், ஆராதிங்கள். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரர், தூயாதி தூயவர், சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிப்போம். நீரே உன்னதர், நீரே பெரியவர், நீரே மகத்துவர். நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை, எங்கள் ஆராதனைகளை, எங்கள் துதி பலிகளை, ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியா நம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். இயற்கை காலநிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்த போதிலும் தேவ கிருபையினால் கர்த்தர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பழைய பாடல் இணைந்து பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்தில் இந்த ஒரு வரியும் தான் திரும்ப திரும்ப பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லிங்களா? அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை திரும்ப திரும்ப பாடினாங்க. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது, ஆசாரியர்களை நிரப்பினது, தேவ பிள்ளைகளை நிரப்பினது. இந்த பகல் வேளையிலும் கர்த்தர் நம்மை வல்லமையாய் நிரப்ப உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை சேர்ந்து பாடுவோம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை கைத்தட்டி பாடுங்கள், அவர் கிருபை. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, துதித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு
அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நல்ல கை தட்டி பாடுவோம். வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஆமென். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நல்ல கை தட்டி பாடுங்க சேர்ந்து. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடுவோமா? மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா. நல்ல கை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு பாடுனீங்க? மகிழ்ந்து பாடு அப்படின்னா பாட்டுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. பாடுற வார்த்தைக்கும் நமக்கும் மகிழ்ச்சியோடு பாடுன்னு அடுத்தவங்களை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம அமைதியா இருக்கிறது. ஆமே. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு பாட வந்திருக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, ஆனந்த சத்தத்தோட அவருடைய சன்னிதானத்திற்கு வாருங்கள். பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு கேளுங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இன்னைக்குதான் ஒரு நாள் லீவு, நல்ல மழை, காலையிலேயே கூப்பிட வச்சு உட்கார வச்சு சத்தத்தை போட சொல்றியே, எவ்வளவு கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ண விடுறியா அப்படியா கேக்குறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு எப்படி சொன்ன போதே, அவங்க எனக்கு சொன்ன போதே மகிழ்ச்சியா இருந்துருச்சு. அந்த மகிழ்ச்சியோடு எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. இந்த பாட்டு பாருங்க, 136வது சங்கீதம். நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு ஆராதனைக்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு அற்புதமான சங்கீதம் அது. ஆண்டுடைய மகத்துவங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களை பூமியை உருவாக்கினவரை துதியுங்கள், ராஜாக்களை அழித்தவர், ராஜாக்களை ஏற்படுத்தினவர், எல்லா காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். அப்படிலாம் சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 23வது வசனம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி. வானத்தை படைச்சது அவர்தான், பூமியை படைச்சது அவர்தான், சமுத்திரத்தை படைச்சது அவர்தான், சூரியனை படைச்சது அவர்தான், சந்திரனை படைச்சவர் தான். அவ்வளவு பெரிய தேவன் என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தார். அல்லேலூயா. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் நம் தேவனை துதியுங்கள். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்கள். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஆகாரம் தருபவரை சொல்லுங்க. ஆமென். பாரத்தின் தேவனை இப்ப நல்ல கையை தட்டி மகிழ்ச்சியோட மகிழ்ந்து பாடு. பாடுங்க தம்பி, கை கொண்டு வந்திருக்குது, கை தட்டி பாடு, சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து சேர்ந்து பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். கழித்து பாடு, துதித்து பாடு. அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நல்ல கைகளை தட்டி செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அவர் கிருபை. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேசத்தை தந்தவரை அவர் கிருபை. நல்ல கையை தட்டி சொல்லுங்கள். மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு. அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு. அல்லேலூயா ஆமென். மகிழ்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சத்தமாய் பாடுவோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தியே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு பாட்டு பாருங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனவன் தன் தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன். ஆமே. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்க, சிலுவை சுமக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல. இதில் சுமந்ததே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டங்கள், சில பாடுகள், அதான் சிலுவை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், சிலருக்கு மனைவி சிலுவை, கணவர் சிலுவை அப்படி நம்ம நினைக்கக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில போராட்டங்கள், அதை எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை சொல்லுங்க பின்பற்றணும். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த பாடலை எழுதுனது பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் இல்லை? அவங்க பீகாரில் மிஷினரியாக ஊழியம் செய்கிறாங்க இல்லை? பல வருடங்களுக்கு முன்பாக 1980s 70s அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ இல்லாவிடில் எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு ஆண்டுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க பாருங்க, அந்த வார்த்தையை தெளிவாக கேட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு, இடத்துக்கு, பீகாரை குறித்து சரித்திரம் சொல்லுது, மிஷினரியுடைய கல்லறை தோட்டம். ஹலோ, மிஷினரியுடைய ஏதேன் தோட்டம் இல்லை, என்ன தோட்டம் சொல்லுங்க? ஆமா, தோட்டம்னு வந்த உடனே சூப்பரா இருக்கும். ஆனா சாதாரண தோட்டம் இல்லை, கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆமேன். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல் தான் இது. ஆமேன். கஷ்டம், நஷ்டம், பாடு, உபத்திரம், வேதனை, இவைகள் மத்தியிலும் கர்த்தரை பின்பற்றுறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு பீகார்ல அவங்க ஒரு அசைக்க முடியாத சக்தியாய் கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறாங்க. பல தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கினது முதற்கொண்டு பல பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இப்படி பல காரியங்களை அங்கே ஒரு பெரிய புரட்சியை கர்த்தருக்கு நாம மகிமைக்கென்று ஆண்டவர் அவங்கள கொண்டு செஞ்சுட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. 70s அவங்க ரொம்ப யங் யூத். ஆமேன். வாலிபர்கள் இந்த நாட்களில் கூட பாருங்க, ஒரு பாரம் எங்களுக்கு இருக்கு, வாலிபர்கள் கர்த்தருக்கா எழும்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சபை வாலிபர்கள் கர்த்தருக்கா எழும்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? அதெல்லாம் ஒரு 70 வயசு ஆகட்டும், 60 வயசு ஆகட்டும், காலிலும் கையிலும் பலன் குறைஞ்ச பிறகு, ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏதாவது ஆண்டவருக்கு செய்யலாம் ஊழியம் அப்படின்னு நினைக்க கூடாது. வாலிபத்தில் கர்த்தருக்காய் நாம் ஏதாவது சாதித்து காட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. இந்த பாட்டை கருத்தா உணர்ந்து இணைந்து பாடுவோமா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். இணைந்து கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை தாழ்மை தரிப்போம். பாடுவோம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சேர்ந்து பாடுவோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொல்லுங்கள். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று சத்தமா. ஹalleluya, ஹalleluya, சத்தமாய் சபையார். ஹalleluya, ஹalleluya. வாழ்வும் இயேசுவே, சாபும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், இருதாவாக்கிடே
கிருபை தருகிறார். இருதாவாக்கினே அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. 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 சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அனுதினமும். ஹalleluya. ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பி சொல்லுவோம். விண்ணின் உண்மை உள்ளவன். சத்தத்தை உயர்த்தியே ஹalleluya. ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. சத்தமாய் ஹalleluya. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம். சத்தத்தை உயர்த்தி நிந்தை சுமப்பீனும் இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார். அவரே ஆமென். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இயேசு தாங்குவார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya. ஆமென் ஹalleluya. 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 நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை தாங்கி சுமந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்களுக்குள்ள ஆத்தும பாரம் வரட்டும். நல்ல கரங்களை தட்டி கேளுங்க. எங்களை நினைச்சே நாங்க கவலைப்படாம கொஞ்சம் அழிஞ்சு போற ஆத்துமாக்களை குறித்து எங்களுக்கு பாரம் வரட்டும் ஆண்டவரே. பரலோக சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும். நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஹalleluya. ஒரு மிஷனரி வாஞ்சை, ஒரு ஆத்தும பாரம் சபைக்கு உருவாகட்டும். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் இது உருவாகணும். ஆமென். ஆண்டவர் நம்மளை ரட்சித்த நோக்கம் அதுதான். வாலிப தங்கச்சி, தம்பி, நீ படிக்கிற காலேஜ்ல உன்னை ஒரு மிஷனரியா கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். நீ வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உன்னை ஒரு மிஷனரியா கர்த்தர் பயன்படுத்துவார். என்னை சுற்றிலும் இவ்வளவு மோசமான மக்கள் இருக்கிறாங்களே, பாவிகள் இருக்கிறாங்களே, ஐயோ நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காத. உன்னை கர்த்தர் அங்க வச்ச நோக்கம் என்னன்னா, உன்னை கொண்டு அவர்களை ரட்சிப்பதற்காக, உன்னை கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனைய அவங்க மேல வீச செய்வதற்காக. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
இயேசு தாங்குவார். இயேசு சத்தமா சொல்லுங்க, அவரே ஒரு போதும் ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தியே சேர்ந்தே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நம்மை அவர் வெறுத்து விடுவதில்லை, தள்ளி விடுவதில்லை. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருச்சு. பைபிள் சொல்லுது, எரேமியாவே நீ குயவன் வீட்டுக்கு போ, அங்க நான் உனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் குயவனுடைய வீடு. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் தான் பரம குயவன், நம்மை வணைகிறவர். ஆமேன். இது குயவனுடைய வீடு. எரேமியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு சொல்லி, நீ அங்க போ, உனக்கான செய்தி அங்க உனக்கு அறிவிக்கப்படும். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை உண்டாகும். கர்த்தர் கொடுக்கிற செய்தி உங்களுக்கு உண்டு. ஆமே. இவன் குயவன் வீட்டுக்குள்ள போகும்போது அங்க குயவன் திரிகையிலே பானையை, அதாவது மண் பாண்டத்தை வனைந்து கொண்டிருந்தான். எத்தனை பேர் குயவன் அந்த பானை செய்யறத பார்த்துருக்கிறீங்க? ஒரு சிலர் பார்த்துருக்கிறீங்க, ஒரு சிலர் நிறைய பேர் பார்த்ததில்லை. அப்படியே வனைந்து கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, அவன் கையிலே, அந்த குயவனுடைய கையிலேயே அந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிருச்சு. சொல்லுங்க, கெட்டு போயிருச்சு. இப்படிதான் நாமளும் இருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தான். சில நேரத்தில் அவர் கையில இருக்கும்போது என்ன ஆயிருது? கெட்டு போயிடுறோம். ஹலோ, பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த கெட்டுப்போன அந்த மண்ணை அந்த குயவன் தூக்கி தூர போடாம என்ன பண்ணுனான்னா வேறே ஒரு கனமுள்ள பாத்திரமாய் வரைந்தான். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, நாம கெட்டு போனோம். ஆண்டவர் என்னைக்கோ நம்மளை தூக்கி வீசி இருக்கலாமா? சொல்லுங்க. ஆமா, ஆமாவா இல்லையா? ஆனா இன்றைக்கு நம்மை வனைந்து கொண்டிருக்கிறார். இந்த குயவனுடைய வீட்டுல, இந்த சபையில, தேவ பிரசன்னத்துல கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இது நாம் உருவாகிற இடம். நம்புறவங்க நல்ல கரை தட்டி, எத்தனையோ முறை நான் கெட்டு போய் நான் வந்திருக்கிறேன், மறுபடியும் இந்த சபையில கர்த்தர் என்ன உருவாக்குறார் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கும் ஆவியானவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி சொல்லிட்டு எரேமியாவுக்கு சொல்லுவாரு, பாத்தியா இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான், என் கையில் அவங்க கெட்டு போனாங்க. இந்த குயவன், இந்த முன்னாடி வந்துருங்க, இடம் இருக்கு. இந்த குயவன் இல்ல மண் பாத்திரத்துக்கு செய்ததை நானும் உங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்வேனே அப்படின்னு சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. இது நாம் உருவாகிற இடம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையினால் உருவாகிற இடம், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் உருவாகிற இடம். ஆமேன். கரம் தட்டி இணைந்து பாடலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கரம் தட்டி பாடுவோம். கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை சொல்லுவோம். நம்பினோரை நீர், உம்மை தேடி வந்தோரை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆம் தகப்பனே, உடைந்த சொல்லுவோம். நீர் எவரையும் ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இரக்கத்தின் சிகரம். சேர்ந்து சொல்லுங்கள். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. பாடுவோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். நல்ல கைத்தட்டி. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. ஆண்டவருடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உண்மையில் நம்பிக்கை வைத்து வந்திருக்கிறார்கள். உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார்கள். உமது முகம் நோக்கி. அவர்களுக்கு வெட்கப்படவில்லை ஆண்டவரே, அவமானம் இல்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நல்ல கரம் தட்டி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் ஜனமே, நீ கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று உன்னை கர்த்தர் வெறுத்து விடுவது இல்லை. உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி. மனிதர்கள் உன்னை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிற நீ அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறாய். அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிற இந்த பகல் வேளையில தேவ கரத்தின் செயல் உன்னில் வெளிப்பட போகிறது. கர்த்தர் உன்மேல் மகிமைப்பட போகிறார். உன் மூலமாய் மகிமைப்பட போகிறார். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா. உடைந்து போன அனுபவங்கள் மாறட்டும். நிந்திக்கப்படுகிற அனுபவங்கள் மாறட்டும். சோர்ந்து போய் வந்திருக்கிற அனுபவங்கள் மாறட்டும். திக்கற்ற நிலைகள் மாறட்டும். எளிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எங்கள் கவலைகள் மாறட்டும். எங்கள் வேதனைகள் மாறட்டும். எங்கள் சுகவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆராதிக்கும் போதே விடுதலை சரீரத்தில் உண்டாகட்டும். நல்ல கரம் தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். இந்த பகல் வேளையில் அநேகரை கர்த்தர் உருவாக்குகிறார். அநேகரை கர்த்தர் வேர் பற்றி நிற்க வைக்கிறார். பூத்து குலுங்கி காய்த்து கனிகளை கொடுத்து பூமியை பலத்தினால் நிரப்புகிற காலம் வருகிறது. உங்களை கொண்டு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற காலம் வருகிறது. நல்ல கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுங்கள். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah,
ஹalleluya 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 ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் ஒரு நாளும் சத்தத்தை உயர்த்தி அப்பா 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 ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இன்றைக்கு உங்கள் கண்கள் அவரை பார்க்கட்டும். உங்கள் வேதனையின் மத்தியில், உங்கள் பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், இழப்புகள் மத்தியில் இயேசுவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவமானம் அடைவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் அவமானம் அடைவது இல்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். சேர்ந்து சொல்லுவோம், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா அப்பா நான் உமது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாளும் அப்பா 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 நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் உடைந்த நொந்த உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ. உடைந்த நொந்த கூடவே கூடவே அநேக அநேக துன்பங்கள் சேர்ந்து, அநேக அநேக அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றீ. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தியே. அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் தலைகள் குனிந்து போவது இல்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் நிந்தைகள் மாறுகிறது, பழிச்சொற்கள் மாறுகிறது. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம். இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
ஆராதனை ரட்சகரே ஆராதனை இயேசு ராஜா ஆராதனை இயேசுவே ஒரு விசை கூட உம்மை முழு உள்ளத்தோடே உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சத்தமாய் ஆராதனை 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 கரங்களை தட்டி சத்தமாய் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்வோம், அவருடைய உன்னத நாமத்தை உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை மீட்டு ரட்சித்து எங்களை அபிஷேகம் பண்ணி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தி எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை உத்தரித்த உயிரோடு இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே, அந்த நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவே, எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். இயேசுவே. நன்றி அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா அகால மரணங்களுக்கும் விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விபத்துகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை காலநிலை சீற்றங்களினால் எந்த அழிவுகளும் எங்கள் தேசத்தை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வெளிநாடுகளில், வெளியூர்களில் படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற எங்கள் அருமையானவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். செய்கிற வேலைகள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுங்க. இப்படி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர், இந்த மழை காலங்களில் எத்தனையோ வீடுகள், ஒழுகுகிற வீடுகள்ல ஜனங்கள் வசிக்க முடியாம இருக்கிறாங்க, தெருக்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடு வாசல்களை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக கடற்கரையோர கிராமங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை காலநிலைகளினால் எந்த அழிவுகளும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். தொடர்ந்து கர்த்தர் எங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்திய தேசம் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு முக்கியமான நேரம், நம்முடைய ஜெப நேரம், கர்த்தரோடு நாம் பேசுகிற நேரம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆமென். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்க முடியாதவர்கள் உங்கள் வசதிக்கு ஏற்றா போல அமர்ந்து கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இந்த இடம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எங்கள் நடுவில் விடுதலை அனுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த குளிர்ச்சியான பகல் வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். குளிர்ச்சியான பகல் வேளையில் ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவினார். இந்த குளிர்ச்சியான பகல் வேளையில் கர்த்தருடைய தோட்டமாகிய இந்த சபையில் கர்த்தர் உலாவுகிறார். நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் இந்த பகல் வேளையில் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்க போகிறார். உன்னை தள்ளாட விடுவது இல்லை. கர்த்தர் உன்னை தள்ளாட விடுவது இல்லை. கர்த்தர் உன்னை தள்ளாட விடுவது இல்லை. கர்த்தர் உன்னை கீழே தள்ளுவது இல்லை. ஆமென். அவர் தாங்குவார்,
அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார். தாங்கி சுமந்து தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். என்னை தாங்குவதற்கு யாருமே இல்லையே என்று மனம் அடிவோடு இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா, உங்களை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தாங்குவது மாத்திரமல்ல, உங்களை சுமந்து போவார், சுமந்து போவார். ஆமேன். கழுகு தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல, ஆமேன், ஸ்தோத்திரம், யாக்கோபை கர்த்தர் சுமந்து போனார். பைபிள் சொல்லுகிறபடி கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த வியாதியின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். பொல்லாத சத்துருடைய கிரியைகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த ஜெப நேரத்தை அசட்ட பண்ணாதீங்க. ஆமென், ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதை விட நீங்க இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற ஜெபத்துல வல்லமை இருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இயற்கை கால நிலைகளை பொருட்படுத்தாம இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, இன்றைக்கு கர்த்தர் நீங்க கேட்கிற விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைராக்கியமா இறங்கி, என் பிள்ளை என்னை ஆராதிக்க வந்திருக்கு, என்னிடத்துல ஜெபிக்க வந்திருக்கு, நான் இன்னைக்கு என் பிள்ளை வா திறந்து கேட்கிற காரியத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு வைராக்கியமா கர்த்தர் இறங்குகிறார். நல்ல கை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் வாய் திறந்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க தொழிலுக்காக, உங்கள் வேலைகளுக்காக ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் உலாவுகிறார், கர்த்தர் செயல்படுகிறார். எல்லா ஒழுங்கின்மைகளும், எல்லா வெறுமைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா ஒழுங்கின்மைகளும், எல்லா வெறுமைகளும் விலகட்டும். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறுமையான உன் படகை கர்த்தர் நிரப்புவார். வெறுமையான உன் வீட்டை கர்த்தர் நிரப்புவார். வெறுமையாய் வந்திருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். அபிஷேகத்தினாலும், ஆவியினாலும், வல்லமையினாலும், பலத்தினாலும், கிருபையினாலும், செழிப்பினாலும் கர்த்தர் உன்னை நிரப்புவாராக. நல்ல கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகளும் விலகட்டும். ஆமென். திருமண தடைகள் விலகட்டும். வேலை காரியங்கள் இருக்கிற தடைகள் விலகட்டும். தொழில்களில் இருக்கிற தடைகள் விலகட்டும். குடும்பத்தில் குழந்தை பெற முடியாம இருக்கிற தடைகள் விலகட்டும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா சதி ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. நல்ல கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. கைத்தட்டி விசுவாசத்தோடு, ஆமென், உற்சாகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கிறார். கர்த்தர் கிரியை செய்கிறார். ரேபா காதா நாமா ஷபா காதா ராபா லாகா தானா ரேபா லாகா தானா மா ஷகா தாரா பாலா காதா ராபா காதா ரேபா லாகா தானா மா ஷகா தாரா பாலா காதா ரா காதா நாமா லாகா. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை, ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. இன்றைக்கு ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் வருகிற நாட்களில் சாட்சியாய் நிறுத்த போகிறார். சிலர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செஞ்சா நான் சபை முன்னால வந்து சாட்சியா நிப்பேன்னு சொல்றீங்கல்ல, உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அன்றைக்கு அன்னாள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினாங்க. பொருத்தனையோடு ஜெபம் பண்ணின அன்னாளுடைய வாழ்க்கையில களிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது. சாமுவேல் வந்தார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ உடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எங்களுக்கு
எங்களுக்கு யார் இருக்கிறாங்க எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, கரம் பிடித்து தூக்கிவிட என்று கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய வல்லமை உண்டு, அவருடைய அபிஷேகம் உண்டு, அவருடைய கிருபை உண்டு, அவருடைய நடத்துதல் உண்டு, கர்த்தருடைய வாக்கு தத்தம் உண்டு. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் இயேசுவே என்று கூப்பிடுங்கள். ஆண்டவரே, ஜெபித்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மலடியை பிள்ளை தாட்சியாக மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் இந்த இடத்துல அநேக காரியத்துல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாட்கள்ல கிரியை செய்ய போறீங்கப்பா, அற்புதம் செய்ய போறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள் தேவ பிரசன்னத்துல. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க கேட்போம். யோனா 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படிக்க கேட்போம். யாராவது ஒருத்தர் சத்தமா படிங்க. யோனாமை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அல்லேலூயா. யோனாவை விழுங்கும்படி, நல்ல கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நின்ற யோனாவை, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடின யோனாவை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத யோனாவை, ஜெபிக்காத யோனாவை, கனநித்திரையுடைய யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு ஆயத்தப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆண்டவர் நமக்காய் நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை வழி நடத்தும்படி சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இந்த யோனாவை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பல காரியங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது? அவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சிறிய புத்தகம் இல்லை, 4 அதிகாரங்கள் தான் இருக்கு. யோனாவை கர்த்தர் ஒரு மிஷனரியாக பயன்படுத்த சித்தம் கொண்டு இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கிருபை பெற்ற யோனா கேட்டும் கீழ்ப்படியாமல் போனான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கிருபை பெற்றவர்கள் தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிறவர்கள், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது இல்ல? ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஒவ்வொரு நாட்களும் வேத வசனத்தை திறந்து வைக்கும் போது உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யோனாக்களாக அல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரர்களாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யோனா நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து பிரயாணப்படுறாரு. கப்பல்ல பயங்கரமான கொந்தளிப்பு கடல்ல வருது. இவர் கீழே அடித்தட்டுல போய் நல்ல அயர்ந்த நித்திரையில இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, எலும்புயா ஜெபம் பண்ணு. அவங்க சொன்ன பிறகு கூட இவர் ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. ஆனா கவனிங்க, இப்போ யோனா ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரு. அவர் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை வந்தது என்பதை சொல்லிட்டு சொல்றாரு, என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. கடல்ல தூக்கி போட்ட உடனே பயங்கரமான அமைதல், மும்முரமாய் சீறிக்கொண்டிருந்த புயல், இறைந்து கொண்டிருந்த அலைகள் அப்படியே அமைதலானது. ஆமென் சொல்லுங்க.
தூக்கி போட வேண்டியவைகளை வெளியே தூக்கி போட்டா சில காரியங்கள் அமைதல் வரும். ஆமேன், அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற யோனாக்களை வெளியே தூக்கி போடணும். இங்க ஒரு யோனாவை குறித்து தியானிக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளேயே நிறைய யோனாக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்ல, அவைகளெல்லாம் தூக்கி வெளியே நம்ம வீச ஆயத்தப்படும் போது நம்ம வாழ்க்கையில் அமைதல் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நம்முடைய பயணம் இலகுவாகும். ஆமேன் சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்ப தூக்கி வெளியே போட்ட உடனே பைபிள் சொல்லுது, ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார் இந்த யோனாவுக்காக. இந்த பகல் வேளையில் இந்த வசனத்தை சில நிமிடங்கள் உங்களோடு நான் பேச விருப்பப்படுகிறேன். நமக்காய் சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க. இந்த வசனங்களை கவனிக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்காய் சில காரியங்களை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். கடல்ல தூக்கி போட்ட பிறகு இல்ல கர்த்தர் மீனை இவனுக்கு ஆயத்தமாக்குனது, ஏற்கனவே முன்கூட்டியே இவன் பொல்லாத வழியில போகும்போதே இவன் ஒருவேளை இல்ல, இவன் நிச்சயமா இந்த கடலுக்குள்ள தூக்கி வீசப்படுவான், இவனை காப்பாற்றுவதற்காக ஒரு மீனை நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கணும். ஆமென். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார், யோனாவை கொன்று போடுவதற்காக அல்ல, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார். அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பயணத்திலும் சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போகும் வரையிலும் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்காய் ஒரு நல்ல வேலையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்காய் ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உன் பிள்ளைக்காக மருமகனை இனி இல்லை, உன் பிள்ளைக்காக மணமகனை இனி இல்லை, கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு பிறகு ஒரு பேரம் பிறக்க போறான்ல, அதை இனி இல்லை, ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். உங்க பிள்ளைக்கு அந்த கர்ப்பத்தின் கனிய ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நல்ல விஷயத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென். கர்த்தர் ஒரு மீனை, ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார் என்று இந்த வேத வசனம் சொல்லுது. இந்த யோனாவில் நம்ம பல கோணங்களில் பல காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, நம்ம வாசிக்கும் போது இந்த யோனா புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படியுது. ஹலோ, ஒரு மனுஷனை தவிர எல்லாம் கீழ்ப்படியுது. 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெருங்காற்றுக்கு 1வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். பெருங்காற்றுட்ட சொல்றாரு, காற்றே வீசு. காத்து சொல்லல, நான் வீச மாட்டேன், பெருங்காற்றை அடிக்க மாட்டேன்னு சொல்லல, அப்படியே கீழ்ப்படிஞ்சது. இங்க மீன் ஆயத்தம் பண்ணினாரு. கவனிங்க, நான் யோசிக்கிறேன், யோனாவை விழுங்குவதற்கு அந்த பெரிய மீனை ஆயத்தம் பண்ணார்ல, அந்த மீன் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கணும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், எத்தனை பேர் விளங்குது? யோனாவுக்கு கொஞ்சம் சஃபகேஷன் இருந்திருக்கும் கண்டிப்பா. உள்ள ஏசி ரூம் இல்லை, கொஞ்சம் சஃபகேஷனாக தான் இருந்திருக்கும். யோனா 3 நாளும் அன்கான்ஷியஸில் இருந்தாரா? ஆனால் சாகலை. அன்கான்ஷியஸில் இருந்தாரா இல்லை 3 நாளும் முடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரா? ஆனால் நான் நம்புறேன் ஃபாஸ்டிங்கில் இருந்தார் 3 நாள். ஹலோ, சில நேரத்தில் நாம் ஃபாஸ்டிங் எடுக்க வேண்டிய நேரத்தில் இல்லைன்னா அவரே கர்த்தர் சில ஃபாஸ்டிங்கை போட வைப்பார். தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பார் ஆள். அப்பாடா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த கப்பலில் ஜாலியாக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பிரயாணம் பண்ணலாம். இப்போ மீனுக்கு வயத்துக்குள்ள சார் டீ, சார் காஃபி இல்லை. நம்ம ஒரு நாள் பிரயாணத்துக்கு இதில் ட்ரெயினில் போனால் கூட பாருங்கள், அப்பப்போ டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி. ஆமாம், வீட்டில் சாப்பிடாத ஆகாரம் எல்லாம் ட்ராவலில் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக போகிறதுக்கு எல்லா வசதிகளும் இப்போது ட்ராவலில் இருக்குது. ஆனால் 3 நாள் ட்ராவல் இப்போது தர்ஷீஷுக்கு போகிற பயணம் பயணம் தூரம்.
இப்போ 3 நாள் யோனா டிராவல் பண்றாரு. 3 நாள் வயத்துக்குள்ள, மீனுக்கு வயத்துக்குள்ள அங்கே சிக்கன் மட்டன் எல்லாம் கிடைச்சிருக்குங்கிறீங்க. ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க ஆள் கிடையாது. ஹலோ, அங்கே லைட்டு கிடையாது. மீனுக்கு வயத்தில் லைட் எல்லாம் போட்டு பார்க்க முடியுமா? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, எப்படி இருந்திருக்கும்? அப்படியே பெர்ஃப்யூமோட இருந்திருக்குமா? மீனுக்கு குடல் என்ன ஸ்மெல் வந்திருக்கும்? ஹலோ, யோனாக்களுக்கு இந்த நிலம் வந்துடக்கூடாது. அதனால கர்த்தர் வார்த்தையை பேசுறார். இவன் சாகணும்னு தூக்கி போட சொன்னா இவன் நினைச்சிருப்பான் முடிஞ்சது வாழ்க்கை, நடுக்கடல்லே முடிஞ்சிருக்கு. என்னை அடக்கம் பண்றது கூட என் சரீரம் கரைக்கு ஒதுங்க போறதில்லை. பெரிய பெரிய மீனெல்லாம் சாப்பிட்டே தின்றோம் என் சரீரத்தை. பல ஓட்டங்கள் வந்திருக்கும்ல தூக்கி போட சொன்னவனுக்கு. இந்த நடு சமுத்திரத்தில் யார் என்ன காப்பாற்றுவா? யார் எனக்கு ஒரு படகு ஆயத்தம் பண்ணுவா? யார் எனக்கு ஒரு துண்டை ஆயத்தம் பண்ணும்? ஒரு சின்ன பலகை துண்டாவது கிடைக்குமா? யார் கொண்டு வருவா? நான் சத்தமிட்டு கூப்பிட்டா யாருக்கு காது கேட்கும்? அந்த நடு சமுத்திரத்தில் யோனாவுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருப்பாருன்னா, இந்த பகல் வேளையில தேவ பிள்ளையே, நடுக்கடலில், நடுக்கடன்ல, நடு வியாதியில, பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில நீ தப்பும்படி சில காரியங்களை கர்த்தர் சிலதை ஆயத்தம் பண்ணுகிற காலம் இது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். பாத்தீங்கன்னா மீனு கூட கீழ்ப்படியுது. 3 நாள் மீன் சாப்பிட்டுருக்குமான்னு தெரியல எனக்கு. வயிறு ஃபுல்லா இருந்தா சாப்பிட தோணுமா? நான் யோசிக்கிறேன், சில மீன் சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாம இந்த 3 நாள் மீனும் ஃபாஸ்டிங்கு, யோனாவும் ஃபாஸ்டிங்கு. இவனை எப்படா டெலிவரி பண்ணலான்னு அது யோசிச்சுட்டு இருக்கு போல. இங்க உள்ள அடித்தட்டில் ஹாயா தூங்குற ஆளு, கப்பல்ல சூப்பரா தூங்குன ஆளு, க்ளூ இல்லை இவருக்கு. இது என்ன செய்ய போகுதுன்னே தெரியாது. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில செய்யறத சொல்லாம இருக்கிறது நல்லது. பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லாம இருக்கிறது நல்லது. யோனாவே, உன்னை கடல்ல தூக்கி போட சொல்லு, உனக்கு நான் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லல. இப்ப மீன் விழுங்கின பிறகு நினிவேல தான் இது கொண்டு போய் கக்க போகுதுன்னு யோனாவுக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் யோனாவை கக்கிச்சுன்னு இல்ல. அப்ப யோனாவை விட நம்ம பெரிய ஆட்கள். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோமே. யோனாவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது எங்க போகுதுன்னு தெரியல, எந்த திசைக்கு போகுதுன்னே தெரியல, எவ்வளவு நாள் போக போகுதுன்னு தெரியல, எவ்வளவு காலம் போக போகுதுன்னு தெரியல. இந்த சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய ஊழியத்தில் சொல்றாருல்ல. மத்தேயு 12வது அதிகாரம் 41வது வசனத்தில் யோனா இரவும் பகலும், 40-41 வசனத்துல யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவு பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தான் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியை, குறிப்பா இந்த வசனத்தை கோட் பண்ணி புதிய ஏற்பாட்டில் பேசுறார். அப்படின்னா 100க்கு 100% இந்த சம்பவம் உண்மை. அல்லேலூயா. அதனால ஒரு கதை கேட்கறது போல கேட்கக்கூடாது. நடந்த சம்பவம், கர்த்தருடைய அதிசய செயல்களை பேசுகிற இடம் இது, உண்மையை பேசுகிற இடம் இது, நடந்த சம்பவத்தை பேசுகிற இடம் இது. அந்த நடுக்கடலிலேயே ஒரு பெரிய மீனை யோனாவுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ண முடியும்னா, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணுவது நிச்சயம் அப்படின்னு நம்புறவங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, மீன் கீழ்ப்படியுது, பெருங்காற்று கீழ்ப்படியுது. நீங்க 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு செடி கீழ்ப்படியுது, ஒரு சின்ன பூச்சி அது கீழ்ப்படியுது. நினிவே பட்டணத்தார் கீழ்ப்படுகிறாங்க, நினிவே பட்டணத்தில் இருக்கிற ஆடு மாடு கீழ்ப்படியுது. ஆனா கீழ்ப்படியாத ஒரே ஒரு மனுஷன் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யோனா, கர்த்தரை பத்தி நல்லா தெரிஞ்ச யோனா. இன்னைக்கும் பாருங்க, சில காரியங்களை குறித்து கீழ்ப்படியும் பயப்படவும் வெளியில் இருக்கிற மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் முரட்டாட்டம் பிடிக்கிற இதில் நம்பர் 1
சில இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஆமே. இப்போ யோனாவுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்ததான். ஆயத்தம் பண்ணி 3 நாள் இரவும் பகலும் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தார். இன்று இருக்கு, யோனா மரித்து போகவில்லை, மரிக்காமல் இருந்தார். ஆமே. கவனிங்க, இந்த இடத்துல ரொம்ப ஆழமா சில காரியங்கள் நம்ம யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய குணாதிசயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எப்போதுமே எந்த மனிதனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கு செகண்ட் சான்ஸை கொடுக்கிறார். பேதுருவை பார்த்தீங்களா? பேதுரு மறுதலிச்சு போன பேதுருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த பேதுரு பின்னாட்களில் வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். யோனாவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நினிவே பட்டணத்தார் மனம் திரும்புவதற்கென்று யோனாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நினைச்சு, நல்ல கவனி, ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரு யோனாவா எத்தனை யோனாவை எங்க அனுப்பியிருக்கலாம்? நினிவேக்கு அனுப்பியிருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் கர்த்தருக்கு வேணுமா? ஹலோ, நீங்க தான் வேணுமா? சொன்னீங்களா? சொன்னீங்களா? இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா பத்தி நான் உங்களுக்கு அந்த சாங் பாடும்போது சொன்னேன்ல, அவருக்கு அந்த காதில் அந்த சத்தம் கேட்டது என்ன? நீ இல்லாவிடில் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு. அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னா அவரை கூப்பிட்டாரு கர்த்தர்? இல்லை. சில காரியங்களை சிலரை வைத்துதான் கர்த்தர் செய்யணும்னு பிளான் பண்றார். அதை மாற்றவே முடியாது. அதை யோனா நினைச்சாலும் மாற்ற முடியாது. இங்க இருக்கிற பலரை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ எவ்வளவுதான் விலை ஓடினாலும், எவ்வளவுதான் தூரம் போனாலும், ஒன்ன வச்சு கர்த்தர் செய்ய சித்தம் வைத்ததை ஒன்ன வச்சுதான் செய்வார். உன்னை கொண்டுதான் செய்வார். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா உன்னை டிசைன் பண்ணது அவர். யோனாவை டிசைன் பண்ணது கர்த்தர். யோனாவுக்கு உள்ள எல்லா தரிசனங்களை வச்சது கர்த்தர். அப்போ நாம் எவ்வளவுதான் கர்த்தரை விட்டு விலகி ஓடினாலும், ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஆழமா இன்னும் கவனிக்கணும். அப்போ பரவாயில்ல பாஸ்டர், நீ சொல்றது எனக்கு மனசு இப்ப இதமா இருக்கு, நான் கொஞ்சம் கூட என்ன பண்ணிட்டு வரேன், வெளியில போயிட்டு என்ன கொண்டு எப்படியும் செய்வார் தானே. 3 நாள் மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்க ஆசையா? போலாம். அதுக்கு பிறகு இப்ப மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து யோனாவுக்கு ஜெபம் வருது. அதை குறித்து கொஞ்சம் உங்களோட பேசலான்னு இருக்கிறேன். அப்போ யோசிங்க, விலைக்கு ஓடலாமா வேண்டாமா அப்படின்னு. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய சித்தம் வைத்திருக்கிறதை நம்மை கொண்டு நிச்சயமாய் செய்வார். ஆமேன். அவன் எவ்வளவுதான் விலகி ஓடினாலும் அவனை தேடி கர்த்தர் போனார். அவனுக்கு ஒரு சான்ஸை கொடுக்கிறார் பாருங்க. அவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நம்ம ஆண்டவர் நல்லவர்னு பாடுறதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? அவரை மறுதலித்த, அவருடைய சமூகத்தை விட்டு போன, எனக்கு கர்த்தரே வேண்டாம், அவருடைய வார்த்தையே வேண்டாம், ஊழியமே வேண்டாம், ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி போன ஒரு யோனாவுக்கே கர்த்தர் இவ்வளவு பெரிய இரக்கத்தை வச்சிருப்பார். அப்படின்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவா நேசிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு இறங்காமல் இருப்பாரோ? நம்மை தப்புவிக்காமல் இருப்பாரோ? நம்மை விடுவிக்காமல் இருப்பாரோ? இப்போ 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தணும். 1வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் சத்தமா படிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி. அங்க ஒருத்தன் சொல்ல வேண்டியது இருந்தது. நீ ஏன் தூங்கிட்டு இருக்கிற? நல்ல சாப்பாடு கிடைச்சி தூக்கம் வந்துருச்சு. நீ ஏன் தூங்கிட்டு இருக்கிற? நல்ல வேலை கிடைச்சி இளைப்பாடுறேன். நீ ஏன் தூங்கிட்டு இருக்கிற? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணு. நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் தான் நல்லா இருக்கிறேனே, நான் தான் சுகபோகமா வாழ்றேனே, என் பிரயாணம் தான் சூப்பரா போயிட்டு இருக்கு, என்ன கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லை, யாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதில்லை, என் வாழ்க்கை, என் பணம், என் டிராவல், என் உரிமை. ஜெபம் வரல யோனாவுக்கு. ஒருத்தன் தட்டி எழுப்பி சொல்ல, உன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அங்க வராத ஜெபம், கப்பல்ல வராத ஜெபம், ஹலோ, மீனுக்கு வயத்துக்குள்ள இருந்து வருது. அல்லேலூயா,
அல்லே விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? யோனாவுடைய ஜெபம் ஒரு நல்ல அனுபவம் இல்லை. சில கிறிஸ்தவர்கள், சில தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிதான். பிரச்சனை வரும்போது மட்டும் தேவனை நோக்கி கூப்பிடுவது இல்லை. தாவீதை போல அந்தி சந்தி மதியான வேளையில அவன் பலி செலுத்தி தேவனை நோக்கி முறையிடுகிறான். தானியேல் 3 வேளையும் தவறாமல் பலகணிகளை திறந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். இயேசு ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். இயேசு பகல் முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு பிரேயர் லைஃப்ங்கிறது ஒரு பிராக்டிஸா இருக்கணும், பழக்கமா இருக்கணும், வழக்கமா இருக்கணும். பிரச்சனை வரும்போது மட்டுமல்ல. கப்பல்ல வராத ஜெபம் மீனுக்கு வயிற்றுக்குள்ள வருது. ஆமே. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்க? பைபிள் நமக்கு போதிக்குது, எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம எப்படி ஜெபிக்கிறோம்? பிரச்சனை வரும்போது மட்டும் தேவனை நோக்கி கூப்பிடுறோமா? நீங்க யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா. 2வது வசனத்திலிருந்து 5வது 6வது வசனம் வரையிலும் நாம வாசித்து பார்க்கும்போது அங்கே சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டும். யோனாவுடைய ஜெபம் முக்கியமான ஜெபம். இவன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள செட்டில் ஆயிட்டார். இவருக்கு ஏதோ விளங்கிருச்சு, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாரு அப்படின்னு ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும். ஏன்னா இவ்வளவு நான் பிரச்சனை பண்ணின பிறகும், கடலுக்குள்ள தூக்கி போட்ட பிறகும் கடல் அமைதல் ஆயிடுச்சு. ஒரு மீன் என்ன முழுங்கி இருக்குன்னா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இன்னும் என் லைஃப்ல செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு யோசனையோடு ஜெபம் பண்ண. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னும் ஜீவன் இருக்கு அப்படின்னா உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமே. தளர்ந்து போகாதீங்க. வாக்கு தத்தத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏன்னா அவன் சரீரம் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ற வார்த்தை தான், நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். அதுவே ஒரு அடையாளம். இன்னும் நம்ம சாகாமல் பிழைத்திருப்பதே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம். யோனா இன்னும் சாகல, இன்னும் இவ்வளவு தண்ணிக்குள்ள தூக்கி போட்ட பிறகு, நடுக்கடல்ல தூக்கி போட்ட யாரையா தப்புவா? நீச்சல் தெரிஞ்சா தப்பிடலாம் பாஸ்டர், நீந்தி வாங்கலாம் கரை வரைக்கும். கண்ணு கட்டின தூரத்தில் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பீங்க? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்? யோனாவுக்கு நீச்சல் தெரிஞ்சான்னு தெரியல எனக்கு. அது வேற. தெரிஞ்சா போட்ட உடனே ஆள் அடியில் போயிட்டாரா, இல்லை கொஞ்சம் சர்வே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரா தெரியல. ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம் மேபி ஒரு 1/2 hour, மேபி ஒரு 20 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த கடல்ல அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள போகிற வரையிலும் அவன் பட்ட கஷ்டத்தை அடுத்த வசனங்கள்ல சொல்றார். மீனின் வயிற்றுக்குள்ள இப்ப செட்டில் ஆன பிறகு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது என்ன கூப்பிடுறார் அப்படின்னா, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, என் நெருக்கத்தில், எல்லாம் சொல்லுங்க, என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஏன்னா சில இடங்கள்ல சில நெருக்கத்தில் இருக்கும்போது கணவரையோ மனைவியையோ நாம் நேசிக்கிற பிள்ளைகளையோ அக்கம் பக்கத்தினவரையோ கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்துட்டு மாலுமியை கூட்டா பிரயோஜனம் இல்லை. பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டாரே. தாவீது இந்த வசனங்களை பல இடங்களில் சங்கீதங்கள்ல பயன்படுத்துறார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நல்ல கவனி, இன்னைக்கு நம்ம
இந்த ஆலயத்துக்கு உள்ள இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். நம்ம வீடுகளில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். யோனா எங்கிருந்து தெரியுமா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு? சமுத்திரத்துக்கு உள்ள. அது சமுத்திரத்துக்குள்ள எத்தனை அடிக்க உள்ள அந்த மீன் டிராவல் பண்ணிச்சுன்னு தெரியல. சமுத்திரத்துக்கு மேலே டிராவல் பண்ணிருச்சா, ஆழ்கடலுக்குள்ள டிராவல் பண்ணிருச்சான்னு தெரியல. ஆனா அங்கிருந்து ஒரு சத்தத்தை கூப்பிடுறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். இத அவர் செஞ்சதை சொல்றாரா இல்ல அப்பதான் சொல்றாரான்னு தெரியல. மேபி கடல்ல தூக்கி போட்ட உடனே ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த கடல் அலைக்கும் அந்த தண்ணியும். நீச்சல் தெரியாதவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? முட்டத்தில் இருந்துட்டு நீச்சல் தெரியாம இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீச்சல் எல்லாம் படிச்சு வைங்க. பிள்ளைகளுக்கு நீச்சல் எல்லாம் கற்றுக் கொடுங்க. எதுக்கு? ஆமாங்க, படிக்கணும், தெரியணும். இப்போ எத்தனை பேருக்கு இந்த தண்ணிக்குள்ள ஐயோ தப்பி தவறி விழுந்து ஐயோ அப்படின்ற அனுபவம் இருக்கு? ஆஹா, அப்படியுமா படிக்கல நீச்சல்? அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குளம், அங்க குளிக்க போவோம். சின்ன வயசுல அம்மா கூப்பிட்டு போவாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை. நான் சின்ன பையன், அப்போ எனக்கு நீச்சல் தெரியாது. இப்போ நீச்சல் தெரியும், படிச்சுட்டேன். அப்போ அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் சின்ன பையனா விளையாடி உள்ள போயிட்டேன். எங்க குளத்துக்குள்ள நீச்சல் தெரியாது. அந்த குளத்துல இருந்து பாதி தண்ணியை நான் தான் குடிச்சேன்னு பார்த்துக்கோங்களேன். எப்படி இருக்கும்? யோனாவுக்கு எப்படி இருக்கும்? யோனா எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சாருன்னு தெரியல. எப்படியோ கர்த்தர் அந்த 2 முறை என்னை காப்பாத்தினார். மேபி இந்த ஊழியம் செய்யறதுக்காகவும் இருந்தது தெரியல இல்ல. அப்போ தண்ணி அப்படிங்கிறது, நீர் நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 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 சாதாரணமா எடுக்கிற காரியம் இல்லை. உயிரே விழுங்குற காரியம். யோனா நினைச்சிருப்பார், என்னை தூக்கி போட்டா எனக்கு மரணம் தான், அவ்வளவுதான். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எந்த நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படி சொல்லிட்டு சொன்ன. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நிறைய காரியம் யோனாவுக்கு மைண்ட்ல வந்திருக்கும். என்ன கடல்ல தூக்கி போட்டதுக்கு காரணம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சனால, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால நான் செத்து போனா கண்டிப்பா எங்க தான் எனக்கு இடம்? உத்தம ஊழியனேன்னா ஆண்டவர் எனக்கு ரிவார்டு தருவாரு? எனக்கு கன்ஃபார்மா பாதாளம் தான், நரகத்துக்கு தான் போறேன். ஐயோ, இந்த நரகத்திலிருந்து என்னை விடுதலையாக்குபவர் யார்? நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வயறு வெடிச்சு சாக போறேன். தண்ணி எல்லாம், அதுவும் என்ன தண்ணி? குளத்து தண்ணின்னா கூட உப்பு இருக்காது, கடல் தண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்ல, பயங்கரமா உப்பு இருக்கும். கண்டிப்பா குடிச்சிருப்பாரு ஆளு. சில சொல்லுவாங்கல்ல, உப்பு தின்னவன் தண்ணிய, ஆனா யோனா உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க. உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சிக்ஷையை பேசுறேன். நான் ஆண்டவர் அறிஞ்சவன் தானே, ஆண்டவர் ஆராதிக்கிறவன் தானே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன் தானே. எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம், எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரம், எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் என்று கேள்விக்குறியோடு வந்திருக்கிற உனக்கான கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். ஏன் நெருக்கப்படுறேன், ஏன் சிட்சிக்கப்படுறேன்? உன்னை கொல்றதுக்கு இல்ல, உன்னை சீர்படுத்துவதற்காக. யோனாவே, இந்த பெரிய மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து இந்த விண்ணப்பத்தை செய்ய வச்ச தேவன் உன்னை அலக்கழிக்கணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அவருக்கு எண்ணம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, தான் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, நான் அசைன் பண்ண வேலையை இன்னொருத்தனை கொண்டு நான் எப்படி நிறைவேற்ற எனக்கு வல்லமை இருக்கு, அதனால நீ எனக்கு தேவையில்லைன்னு உன்னை நான் தூக்கி வீசல. யோனாவே, உனக்காய் ஒரு வாய்ப்பு. கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நமக்காய் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம்.
தான் நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து ஒருத்தன் சத்தம் போட்டு கூப்பிடுறான், சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுறான். எஃப் மேஜர். சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுறான், மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கூப்பிடுறான். ஒரு தொட்டிக்குள்ள தண்ணி நிரம்பி இருக்குல்ல, தொட்டிக்குள்ள முங்கிட்டு சத்தம் போடுங்க, எங்க வரைக்கும் கேட்கும்? தொட்டிக்கு வெளியே நிக்கிறவனும் கேட்காது. ஆமாவா இல்லையா? மேஜர், எஃப் மேஜர். சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், சத்தம் எங்க வரைக்கும் கேட்டுருச்சு தெரியுமா? பரலோகம் வரையிலும் கேட்டுருச்சு. நான் ஜெபத்திற்கு இருக்கிற வலிமையை பேசுறேன். ஏன் பிரதர் ஜெபம் பண்ணணும்? ஏன் இயேசுவேன்னு கூப்பிடணும்? ஏன் பூட்டப்பட்ட அறையை பூட்டிட்டு அறை வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணணும்? என் சத்தத்தை யாரு கேட்பா? கேள்வி இருக்குதானே உங்களுக்கு? என் விண்ணப்பத்துக்கு யார் பதில் கொடுப்பார்? யார் கேள்வி இருக்குல்ல? சமுத்திரத்துக்கு உள்ள, மீனுக்கு வயத்துக்கு உள்ள இருந்து ஒருத்தன் கூப்பிடுற சத்தமே பரலோகத்தை அசைக்கும். அப்படின்னா நான் தேவ பிரசன்னத்துல இருந்து கூப்பிடுற சத்தம் என் தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிற அற்புதத்தின் நேரமாய் மாறும். ஜெப நேரத்தை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. இந்த ஜெப நேரத்துல தான் அற்புதம் நடக்கும். ஜெப நேரத்துல தான் கொர்நேலியுடைய வீட்டுக்குள்ள தேவ தூதன் வந்தான். ஜெப நேரத்துல தான் பிறவி முடவன் எழும்பி நடந்தான். ஜெபம் பரலோகத்தை அசைக்கும். அல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதி ஆவியில். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம் ஆவியில். எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம் 5 முதல் 11 வசனத்தை வரையிலும் நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. நான் வேகமா அதை வாசிச்சிடுறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தி நீங்கள் என் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சி நாம் நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சி. இந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சில காரியங்களோடு உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க. நம்ம அம்மா அப்பா கூட சில நேரத்தில் தண்டிப்பாங்க, சிட்சிப்பாங்க. சரி, அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எக்கேடு கட்டும் போடா, எவ்வளவோ உன்னை திருத்தக முயற்சி பண்ணியாச்சு, அடி தந்து பார்த்தாச்சு, ஏசி பார்த்தாச்சு, என்னெல்லாம போ. ஆனா இவரோ பரம பிதாவோ நாம் பரலோக ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நான் திருந்துற வரைக்கும் சிட்சிப்பார். நான் சொல்ற விளங்கவே இல்லை உங்களுக்கு. பாருங்களேன், நம்ம சரீர அம்மா அப்பா கூட சில காலம் சிட்சித்துட்டு நம்ம திருந்தலைன்னா போடா அவ்வளவுதான் எனக்கு பலன். ஆனா இவர் பரம தகப்பன் அப்படி இல்லை. என் பிள்ளை எப்படி ஆகிலும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அதனால சில சிட்சையை நான் அவனுக்கு கொடுப்பேன். பிரதர், ஏன் ஆசீர்வாதம் இல்லை இன்னும்? ஒரு சிலர் நீங்க சிட்சையில இருக்கிறீங்க, மனம் திரும்புங்க. ஒரு சிலர் இன்னும் கர்த்தர் கொடுக்கிற சில சிட்சையில இருக்கிறதுனால தான் உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஏன் நெருக்கம், ஏன் பாடுகள், ஏன் உபத்திரவம்?
கொஞ்சம் திரும்பி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அந்த சண்டையில பேசப்பட்டது, இதை செய்யாதேன்னு பேசப்பட்டது, இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறேன்ல, சிட்சை இன்னும் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவோ முறை உண்டானது. நீ அங்க போகாத, இங்க போ, அதை பார்க்காத, இதை பாரு, வேத வசனத்தை தியானி, ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியும் செவி கொடுக்காமல் ஒரு யோனாவை போல் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால இந்த நெருக்கமும் பாடுகளும் உபத்திரம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் உங்களோடு பேசுறார். இன்றைக்கு இதை ஒத்துக்கொண்டால், இன்றைக்கு நீங்கள் திரும்பி வந்தால், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆமென். ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கலன்னா நம்ம அவருடைய பிள்ளையே இல்லை. ஆமென். நம் தாய் தகப்பன் மாதிரி தான் நம்மளை அடிப்பாங்க. எத்தனை பேர் அம்மா அப்பா கிட்ட இருந்து அடி வாங்கி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பல அடிகளை பட்டு நான் வந்திருக்கிறேன். ஆமென். என் அப்பா எல்லாம் என்ன வெளுத்துருவாரு, அடி வச்சு செஞ்சிருவாரு. ஆமா, எங்க அடிக்கிறாருன்னு சில நேரம் அவர் கோபம் வந்துன்னா அவ்வளோதான். ஓடக்கூடாது. ஓடுனா அடி பயங்கரமா அவ்வளோ. ஆமா, ஆண்டவர் அடிக்கும் போது கூட ஓடக்கூடாது, வாங்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே என்னை அடிக்கிறார். என் அப்பா என்னை அடித்தது என் பிரயோஜனத்துக்காக, என் அம்மா என்னை அடித்தது என் பிரயோஜனத்துக்காக. இன்னைக்கு நான் அதை உணர்றேன் அப்படின்னா, நம்ம பரமபிதா நாம் சாவதற்காக அல்ல, நாம் பிழைப்பதற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்தது யோனா சொல்றாரு. 3வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 2:3. சமுத்திரத்தின் நடு மையமாகிய சூழ்ந்து கொண்டது, புரண்டது. பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உம்முடைய வெள்ளங்கள், உம்முடைய அலைகள். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் உருவாக்குனது தான் இந்த அலை, அவர் உருவாக்குனது தான் இந்த சமுத்திரம், அது என் மேல புரண்டது. அப்போ இதுல என்ன விளங்குதுன்னா, நம்ம எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? யோனாவை அப்படியே தூக்கி இவங்க தூக்கி போட்ட உடனே போடும் போதே மீன் என்னவாயிருச்சு, வாயை திறந்து வச்சுட்டு லபக்குன்னு கவிருச்சுன்னு இல்ல. ஆயத்தம் பண்ணின மீன் உடனே முழுங்கல. என்ன யோனா சொல்றாரு? என்ன தூக்கி போட்ட பிறகு உம்முடைய அலைகள், உம்முடைய வெள்ளங்கள், சமுத்திரத்தின் நடு மையம் அப்படின்னா தொபுக்கடின்னு உள்ள போயிருக்கிறாரு. போச்சுடா, அவ்வளவுதான். போய்கிட்டே இருக்கிறாரு. சமுத்திரத்தின் நடு மையம் வரைக்கும் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. 4வது வசனம், நான் உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். இந்த வார்த்தை பாருங்களேன், ஒரு அபூர்வமான, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆண்டவரே, உன் கண்ணுக்கு முன்னால இல்லாதபடி நான் தள்ளப்பட்டு போனேன். காரணம் என்ன யோனா? நீதானே தேவ சமூகத்தை விட்டு ஓடன. ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை துரத்தி விட காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்தில் மகிமையா இருந்த உன்னை அதற்குள்ள மறுபடியும் பிரவேசிக்காதபடிக்கு உன்னை துரத்தி விட காரணம் யார்? கர்த்தரா, நீயா? நீதானே தேவ பிரசன்னத்தை அவமதித்து போனாய், கீழ்ப்படியாமல் போனாய். உடைய சமூகத்தில் உடைய முகத்துக்கு முன்பாக இராதபடிக்கு நான் தள்ளப்பட்டு போனேன். யோனா சொல்றேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. இன்னும் சில நொடிகளில் நான் மரணம் அடைய போகிறேன் என்கிற உச்சத்துக்கு வந்திருப்பார். இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். 5வது வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்குனது, ஆடி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி பாருங்களேன், கடல்ல என்னெல்லாம் இருக்குன்னு இதை வாசாலே தெரிஞ்சிட போகுது. கடலுக்குள்ள கடற்பாசி இருக்கு. ஹலோ, அழகா இருக்கு கடல், மேல ஒண்ணுமே தெரியல, உள்ள பாசி இருக்கான். யோனா பார்த்துட்டு சொல்றார், தேங்க்யூ யோனா, நாம் பார்க்கல, நம்ம பார்க்கல, இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு இவர் சொல்லி தான் தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. யோனா இப்ப போய் சொல்ல முடியாது, பார்த்த ஆளு, கண்ணால பார்த்தேன் நானு. கடல் பாசி பார்க்கணுமா? வேண்டாம் சொல்லுங்க, வேண்டாம் வேண்டாம், அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு
வேண்டாம். கடல் பாசி என்னை சூழ்ந்தது, தலையை சுற்றிற்று, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தும் இறங்கினேன். கவனிங்க, பர்வதங்களின் அடிவாரம். இதெல்லாம் நீங்க கடலை பத்தி, இந்த புவியியலை பத்தி எல்லாம் படிச்சவங்களுக்கு தெரியும். பர்வதங்களின் அடிவாரம் எங்க இருக்கு சொல்லுங்க? கடலுக்குள்ள இருக்கு. ஹலோ, என்னங்க அப்படியே பாக்குறீங்க? என்னை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும். எங்க இருக்கு பர்வதங்களின் அடிவாரம்? கடல்ல இருக்கு. அங்க வரைக்கும் இறங்கினேன். டீட்டெயிலா பேசுறாரு யோனா. பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்த, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். இந்த வேத பகுதியிலிருந்து, இந்த ஜெபத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம சொல்ல முடியும். ஒரு மனுஷன் மரணத்திற்கு விளிம்பில் போய் நின்னாலும் அங்கிருந்தும் ஒரு மனிதனை தப்புவிக்க கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. இவன் இனி மரித்து போவான் என்று மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்தாலும் அந்த மரணத்திலிருந்தும் தப்புவிக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இதே போல ஒரு காரியத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் சொல்லுவாரு, மரணம் வரும் என்று எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசு மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க? இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய, சில காரியங்கள் இனிமேல் நடக்காது, இனிமேல் சம்பவிக்காது, இனி மரித்து போகிற சூழ்நிலை தான், இனி என் குடும்பம் அவ்வளவுதான் என்று ஏக்கத்தோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தும் மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்த, உன்னை விடுவிக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் உனக்கு முடிவுரை எழுதியிருக்கலாம், இயற்கை உனக்கு முடிவுரை எழுதியிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இது இயற்கை நியதி, இந்த வியாதி வந்து அவ்வளவுதான், இந்த கடன் வந்து அவ்வளவுதான், இதெல்லாம் வந்தவங்க அழிஞ்சே. அது இயற்கை நிதியாக இருக்கலாம். இயற்கையை உருவாக்கினவருக்கு ஒரு நியதி இருக்கிறது. மரணத்திலிருந்தும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர். யோனா செத்துருக்கணும், யோனா வாழ்க்கை முடிஞ்சிருக்கணும். அவன் சொல்றதை பார்த்தா, கடற்பாசி நெருக்கிருச்சு, சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனேன், பர்வதங்களுடைய கடைசி பரியந்தம் வரைக்கும் அதனுடைய காரியங்கள் கடைசி பரியந்தம் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட பிராணல் இருந்து, என்னை அழிவிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. கடல்ல இருந்து பேசுறாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல இருந்து பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் விண்ணப்பம் எங்க வந்துருச்சு தெரியுமா? பரிசுத்த ஆலயத்தில், பரலோகத்தில் வந்துருச்சு. லேலுயா சொல்லுங்க. ஜெபத்தின் வல்லமையை பேசுறேன். ஜெபிக்காதவங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஏசப்பா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபிக்கிற எந்த நெருக்கத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த உபத்திரவத்தில் இருந்தாலும், எந்த பாடுகளில் இருந்தாலும், நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தர உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சங்கீதம் 119:67 வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து சில உபத்திரவங்கள் வருவது நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐயோ அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல வேண்டாம் பாஸ்டர், ஏன்னா இன்னும் இப்போ உபத்திரவத்தில் தான் இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் எப்படி நடந்தேன்? யோனா உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் எப்படி நடந்தாரு? வழி தப்பி தர்ஷீசுக்கு போனார். இப்ப சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவேன், கர்த்தருக்கு நான் துதியை செலுத்துவேன், பொருத்தனைய பண்றாரு. ஜபத்தின் முடிக்கும் போது இங்க பாருங்க 8வது வசனம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அங்கேயும் மெசேஜ் பேசுறாரு. அல்லோ, ஆமா, அவரை பத்தியே பேசுவாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? கிருபைய போக்கடிக்கிறாங்க.
பிரதர், கிருபையை போக்கடிக்காதீங்க. நான் சொல்லுவேன்ல, ஒவ்வொரு வசனங்களை நம்ம கேட்கும் போது அது ஒவ்வொரு தருணம், ஒவ்வொரு வாய்ப்பு, ஒவ்வொரு கிருபை. அதை போக்கடிச்சுட்டே இருந்தேன்னா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே. ஆமா, அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல. அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. கிருபையை போக்கடிக்க கூடாது. யோனா சொல்றாரு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 9வது வசனம். மீனுக்கு வயத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. உள்ள இருந்து ஒரு பொருத்தனை பண்றார். ஆண்டவரே, என் பிராணன் தப்பிச்சு அப்படின்னா நான் திரும்ப தேவ ஆலயத்தில் வந்து உமக்கு பலியிடுவேன், துதிப்பேன். ஜெபத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. நெருக்கத்தில் இன்னும் மீன் வெளியே கொண்டு வந்து விடல, அவர்கிட்ட சொல்லவும் இல்லை கர்த்தர். நினிவேல போய் கக்கணும்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஜெபத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றாரு? நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு பலி செலுத்துவேன் அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஜெபத்தின் முடிவுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியும் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தர் என்னை எப்படியும் என்னை காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த யோனாவுக்கு கர்த்தரை பத்தி நல்லா தெரியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்காக, அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக. இன்னும் நீங்கள் ஜீவனோடு இருப்பீர்கள் அப்படின்னா உங்களுக்காய் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்க்கையை வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீர் எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தினதே. ஒருவேளை இந்த நிலையில, இந்த பகல் வேளையில் இந்த வார்த்தைகளையும் கவனிக்கலாம். யோனாவுக்கு அந்த கடல்ல வேற யாருமே இல்லை. தூக்கி வீசினதுக்கு பிறகு கை தூக்கி எடுக்கிறதற்கு அவ்வளவு வல்லமை உள்ளவர் கர்த்தரை தவிர வேற யாருமே யோனாவுக்கு இல்லை. சில நேரத்தில் சில படுகுழிகளிலிருந்து, சில பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சில காரியங்களில் உதவி செய்வதற்கு அவருக்கு மட்டுமே முடியும். அப்படிப்பட்ட நிந்தைகளில், அப்படிப்பட்ட நெருக்கங்களில், அப்படிப்பட்ட பாடுகளில், அப்படிப்பட்ட உபத்திரவங்களில் நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க சத்தத்தை அவர் கவனமாய் கேட்கிறார். ஒரு பகுதியை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் படித்து பார்க்கலாம். 36லிருந்து 39 வரையிலும் சாலமன் சொல்லுகிற வார்த்தை, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை துரத்தி தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜெபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும்.
பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறோம். யோனா பாவம் செஞ்சவர் தான், அக்கிரமம் செஞ்சவர் தான், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினவர் தான். ஆனாலும் இந்த யோனாவுக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி 3 நாள் இரவும் பகலும் அவனை காப்பாற்றி கடைசி வசனம் சொல்லுது, அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், மீன் யோனாவை நினிவேயில் கக்கிற்று. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்வதை அவர் செய்யும் வரையிலும் சில நேரங்களில் வசனம் நம்மை புடமிடும். நமக்கு சில உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உணர்வடைந்தும் யோனாவை போல மனம் திரும்பினா நிச்சயமாய் நமக்கு மறுவாழ்வு உண்டு. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தினதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீ சீர்படுத்தினீ புடமிட்டீ புதிதாக்கினீ பிரித்தீ பிரியாதிருந்தீ. நல்ல கைகளை தட்டி சத்தமை கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த யோனாவை போல சில நேரத்தில் நானும் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டேன், அவருடைய சமூகத்தை விட்டு ஓடிட்டேன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான். நெருக்கப்படுறேன், உபத்திரவப்படுறேன், சிட்சிக்கப்படுறேன். இன்னைக்கு பலருக்கு இருக்கிற கேள்வி அதுதான், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதானே இவ்வளவு பிரச்சனை, நான் ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்ச பிறகுதானே இவ்வளவு பிரச்சனை. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, தான் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சிட்சிக்கிறார். இந்த சிட்சை நிரந்தரம் கிடையாது. நீ உணர்வடைந்தால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இந்த சிட்சையிலேயே நீ சாக போறதில்ல, இந்த உபத்திரவத்திலே நீ சாக போறதில்ல, இந்த கடல்லே நீ சாக போறதில்ல, இந்த கடல் பாசி உன் குரல் வளையை நெரித்து கொல்ல போறதில்ல. இந்த நடுத்தரத்தின் இந்த சமுத்திரத்தின் நடு மையம் உன்னை விழுங்க போவது இல்லை. அவைகள் மத்தியிலும் ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு ஆயத்த பண்றாரு. உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை விடுதலையாக்குவதற்காக, உன் பிராணனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக. சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைய, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன், அழிவுக்கு விளிம்பில் இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அந்த அழிவின் விளிம்பிலும் உன்னை தேடி வருகிறது. எவரும் வர முடியாத அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் வந்து உன்னை தூக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நல்ல கையை தட்டி, அந்த கொடுமையான கடன் பிரச்சனையா இருக்கலாம், இந்த கொடுமையான வியாதியா இருக்கலாம், இந்த கொடுமையான போராட்டங்கள் உபத்திரவங்களா இருக்கலாம், யாருமே உன்னை காப்பாற்ற முன் வராமல் இருக்கலாம். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன்னை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உணர்கிறீர்கள்? நான் இன்னும் ஜெபம் பண்ணணும், எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நான் உணர்றேன், இந்த பாடுகள், இந்த உபத்திரம், இந்த சிட்சையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இதிலிருந்து தப்பும்படிக்கு
எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறான், விசுவாசிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க உங்க 2 கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தர் இந்த பகல் வேளையில் பேசின வார்த்தைகளை உடைய பிள்ளைகள் உள்வாங்கி அர்ப்பணிப்போடு நிற்கிறாங்க. ஆண்டவரே, நீரங்களை நடுக்கடலிலே போட்டு கொன்று போடுகிறவர் அல்ல, சமுத்திரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற உங்க பிள்ளைகளுக்காக அவர்களை விடுதலையாக்கும்படி ஒரு காரியத்தை நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் ஆயத்தம் பண்ணின, அவர்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நீர் கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் நீர் இவர்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, கரம் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருடைய கரத்திலும் உடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. உடைய வார்த்தைகளின்படி வாழ கிருபை தாரும். உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற ஊழியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். விசேஷமாய் செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடக்கிற அந்த உபவாச கூடுகளில் தேவ வல்லமையை நாங்கள் அதிகமாய் உணரத்தக்கதாய் ஒவ்வொருவரும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த கூடுகளுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் விலகட்டும். உடைய பிள்ளைகள் தடையில்லாமல் அனைவரும் குடும்பமாய் பங்கு பெற்றுமை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென்.